உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வீட்டை மதிய சமையல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ காணொலியாக என்ன சமைக்கிற போகிறோம்ன்றதை பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் அஞ்சாலு அரிசி ஊற போட்டுக்கு பிரியாணிக்கு கொஞ்சம் பிரியாணி செய்வோம் சொல்லி எந்த நடுகளும் சோறு வரையின்றபடியாக பச்சை பட்டாணி கறிவேப்பிலை சித்தல் மிளகாய் பிரியாணியில் இலக்காய் கராம்பு இஞ்சால பார்ப்பீங்களா முந்திய வத்தல் எல்லாம் கஜு எல்லாம் போட்டிருக்கு. இஞ்சால தக்காளி பழம் சிவத்த வெங்காயம் கேரட்டு போட்டு ஒரு சம்பல் வைக்கப்புறம் கேரட்டு இஞ்சால உறைஞ்சி கொண்டு நிற்கிறேன். இஞ்சால பார்த்தீங்கன்னா கோழி அன்றைக்கு நாங்கள் எலும்பு வாழ்ந்து தான் சமைச்சிருக்கிறோம். என்ற பிள்ளைகள் சாப்பிட்றது எல்லாம் ஆஞ்சு கொடுக்கணும். அதுக்காண்டி இந்த எலும்பு கொட்டுறதில் இதில் கொஞ்சம் ரசமங்களை வச்சிருக்கு. இது பிரியாணிக்கு போட போகிறேன். இஞ்சால பார்த்தீங்கன்னா காலுகள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பொரிக்கிறது. இஞ்சால தயிர் ஜோக்கட்டு வச்சிருக்கு பிரியாணிக்கு போடுறதுக்கு. அடுத்தது ரெண்டு தக்காளி வச்சிருக்கிறேன். ஒரு கொதியில் எடுத்து வச்சிருக்கிறேன். இது தோல் உரிச்சு போட்டு தான் நான் வெட்டுறது. இப்படி எடுத்தீங்களா தோலை உரிச்சு போட்டுருந்தா சட்டையாக பறக்காது பிரியாணிக்குள்ள. அதுக்காண்டி இப்படி தோலை உரிச்சு போட்டு தான் வட்டி போட போகிறேன். நல்லா கொதிச்சா கரைஞ்சிவோம். ஒரு கொதியில் எடுக்கணும். இது கொஞ்சம் கூட அவிஞ்சிட்டு போல அடக்கு தோல் உரிச்சு போட்டால் நல்லா இருக்கு. அப்போ இப்படி தோலை உரிச்சு போட்டு தான் வெட்ட போடுறேன் பிரியாணிக்கு. ரெண்டு தக்காளி தயிரும் போடுறது. இப்படி உரிச்சு போட்டு அது சின்ன சின்ன வெட்டால் டக்குன்னு கரைஞ்சிடும். இப்போ கொஞ்சம் கரெக்டாக நல்லா திருவி போட்டு அந்த சம்பலுக்கு போட்டோம்னா சம்பல் நான் மைனஸ் போடுவேன். அதை சும்மா சாப்பிடுவேன் என்ன. அப்போ சாப்பிடுனா கொஞ்சம் காலமே கேரட்டும் மூன்று போடுறதானே. அதுக்கு பச்சை மிளகா வட்டி போகும். சம்பலுக்கு பச்சை மிளகா இஞ்சால உள்ளி குத்தி வச்சிருக்குது. இதுக்குன்னா பிரியாணிக்கு போடுறதுக்கு சட்டல் குடலாம். இப்போ சமையலை இப்போ வந்திருக்கிறோம். வெளியில் போய் வந்ததால் இப்போ தான் வந்தாங்கள. இப்போ வெட்டிட்டு இதை போட்டாச்சு. என்ன கொண்ட போட்டுவோம். இதை போட்டுட்டு அடுத்தபடியாக நான் வெங்காயம் ஜல நீட்டு வெங்காயம் இந்த பச்சை உடன் வெங்காயம் தான் பிரியாணிக்கு போட போகிறேன். நேற்று ஒன்றது பச்சை தண்டு வறுக்கிறதுக்கு நாளைக்கு வறுக்கலாமான்னு சொல்லி வண்டி வச்சுருக்கு. நல்லா இருக்கும். மச்சத்துக்கு நல்லந்தான். ஆனால் நான் இந்த பிரியாணிக்கு போடுவோம்னு சொல்லி போட்டுருக்கு எடுத்து வச்சுருக்கு. இது இப்போ இதை வலிச்சு இதுக்க போடுவோம். இதை கலவை போட்டுட்டு இதை வட்டி போட்டு நான் பிரியாணிக்கு போட போகிறோம். இது போட்டால் இன்னும் கொஞ்சம் பாசமாக இருக்கும்ன்றது இந்த வெங்காயத்தை நான் பண்டைக்கு போடுறேன். கிடைக்கிறத வச்சு சமைக்கிறதானே பண்டைக்கு வித்தியாசமாக இருக்கும். இது பாசமாக இருக்கும்ண்டு இனி அங்கால போய் பார்ப்போம். இது கரெக்டு வெட்டுறது புறவு வெட்டுவோம். அங்கால பார்ப்போம் என்ன நடக்குது. இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த கறி எலும்பில்லாத கோழிக்கறி ரெடியாக இருக்குது. நிப்பாட்டுவோம். இதான் இஞ்சால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரசம் வச்சிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை போச்சுட்டு அதையை நிப்பாட்டுவோம். இதை நிப்பாட்டி போட்டு இப்போ நாங்கள் பிரியாணி செய்ய பார்ப்போம். இப்போ நான் பிரியாணிக்குரிய நெய்யை கொஞ்சம் போடுவோம். முதல்ல நெய் நல்லா கட்டியாக உறைஞ்சிருக்குது. நெய் போட்டு இதில் நெய் போடுவோம். அடுத்தது இதுக்கும் கொஞ்சம் நெய் போடுவோம். அது போட்டாச்சு. நல்லா சூடாயிட்டு இப்போ நாங்கள் போடுவோம். என்ன எல்லாம் போடுறேன். இதுக்குள்ள செத்தல் மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு எல்லாம் பதங்கட்டுக்கும். வெங்காயத்தையும் கொஞ்சம் போடுவோம். பதங்கட்டும்
அங்காலையும் இதையும் போடுவோம். இல்லை இது வதங்கட்டுக்கும் முதல்ல அதுக்கு நாங்கள் இதாக போடுவோம். இந்த கது முந்திரி வத்தெல்லாம் வதங்கட்டும். இஞ்சாலையும் வதங்கட்டும். கேரட்டுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம். மிளகு தூளும் கொஞ்சம் போட்டால் தான் நல்லா இருக்கு. உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் மிளகு தூளும் போடுவோம். அந்த கேரட் நிற்கும் இல்லையாப்பா, கொஞ்சம் மிளகு போட்டால் தான் நல்லா இருக்கும். இஞ்சால வதங்குது. இஞ்சால நல்லா கலராக வரட்டுக்கும். இது வதங்கி வர இஞ்சி உள்ளி கொண்டு வந்து வைக்கிறேன், எடுக்கிறேன். லோக்கட்டையம் எடுப்போம். எல்லாம் கிட்ட கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ வதங்கி வர பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்க கிடக்கு. இப்போ இது வதங்கிட்டுது. எல்லாம் பொறுமை வந்துட்டுது. நல்லா கருப்பாக கிடந்தது. இப்போ மஞ்சள் கலரில் வந்துட்டுது. மாற்றி போட்டு வரேன். இப்போ இஞ்சால கொஞ்சம் வெங்காயம் பாய்ச்சிருக்கு, வதக்கி போட்டு போடுறதுக்கு பிரியாணிக்கு. அதுக்கு கொஞ்சம் உப்பை சேர்ப்போம். இது கரெக்ட் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. மாற்றிட்டு வரேன். மாற்றியாச்சு. இதுக்குள்ள பச்சை பட்டாணியை போடுவோம். பச்சை பட்டாணி கொஞ்சம் உப்பு போடுவோம். கொஞ்சம் மிளகு தூளையும் சேர்ப்போம். மிளகு தூள் ஓகே. மிளகு தூள் கிடக்கு. சேர்த்தாச்சு. அதுக்கு கொஞ்சம் நெய் விடலாமே. நெய் போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ள இஞ்சியை சேர்ப்போம். அது சேர்த்தாச்சுது. இந்த கோழியையும் போடுவோம். எல்லாம் வதங்கட்டுக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் இதை கொஞ்சம் கவிஞ்சி வரட்டுக்கும் திரும்ப தான் தக்காளி போட போகிறேன். இது வதங்கட்டுக்கும். நல்லா அடுப்பை கூட்டிட்டு நெய்யில போட்டு வதக்கினா கொஞ்சம் பாசமாக இருக்கும். அந்த மாதிரி பாசமாக இருக்கும் என்று நெய்யில போடுவேன். இப்போ அங்கால கோழிக்கு பொரிக்கிறதுக்கு சட்டி வைப்போம். என்ன இதுக்குள்ள வச்சா பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கழுவிட்டு திரைச்சி கொண்டு வாரேன். இப்போ சட்டி காயட்டுக்கும். இதை இஞ்சால மாற்றுவோம். இதை இஞ்சால போடுவோம். இதை சட்டி காயட்டுக்கும். இதை மூட்டிடுவோம். கடல் புடலா எல்லாம் பட்டினா சடல் புடலா சமையல் ரெடியாகும். இப்போ இஞ்சால நல்லா குறைச்சி விடு. இப்போ தக்காளியை சேர்ப்போம். தக்காளி சேர்த்தபடியா கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். தக்காளி தோல் இருக்கபடியா டக்கண்டு கரைஞ்சி நல்லா வருமென்று தான் நான் தக்காளி தோல் ஊற்றி போடுறேன். கூடுதலாக சட்டி காயத்துக்கும் இப்போ இது ஆகியத்துக்கும் இதுக்கு தூளை போடுவோம். கொஞ்சம் தூளுங்க. ஓகே, தூள் எடுத்தாச்சு. இப்போ தூளும் ஒரு கரண்டி போட்டாச்சு. ஒன்று இல்லைன்னு கொஞ்சம் போடும். ஓகே, மல்லியும் கொஞ்சம் சேர்க்கலாம்.
இது கொஞ்சம் மல்லி, ஒரு கரண்டி மல்லி, நல்லா கிளறியாச்சு. தயிர் கரண்டி எடுத்துட்டு வரோம். ஓகே, கரண்டி எடுத்தாச்சு. வாழா யோகட், யோகட் 2 ரூபா, தயிர் தான். ஓகே, வதங்கட்டும். இது வதங்குது, அடுப்பை குறைச்சிடும். ஓகே ஓகே, இது நிலமா வெட்டின வெங்காயம் கொஞ்சம் வதக்கி போட்டால் நல்லா இருக்கும். கொஞ்சம் மிளகு தூள் கூட இல்லை போடக்கு, மிளகு தூள் போடணும். ஓகே, இதான் கிளமாத்து ஏஞ்ச வைக்கும் வேண்டாமா, கொஞ்சம் மிளகு தூள் போடும். கொஞ்சம் மிளகு தூள் போடும், போட்டாச்சு. ஓகே ஓகே, சிப்பா சரி நேரம் கழிச்சு பார்ப்போம். இதெல்லாம் அவிஞ்சு விரட்டுக்கும். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் இஞ்சால பொரியல் பொரிஞ்சோன்னு இருக்குது. இஞ்சால தண்ணி வச்சிருக்கு, தேவையான அளவு தண்ணி விடுறதுக்கு. அதுக்கு இப்போ ஊற வச்ச அரிசியம் போடுவோம். இதுக்குள்ள படிக்கிறதில்ல, இப்படியே விட போகிறோம். அப்போ தேவையான அளவு தண்ணியை விட்டு அப்படியே முடிய வேண்டியான். எங்களோட பிரியாணி மசாலா எல்லாம் அவிஞ்சு ஊறி அந்த எலும்பில் தண்ணியில் நல்ல டேஸ்டாக வரும். சும்மா தண்ணியில் வைக்கிறத விட எலும்பு போட்டு வச்சா என்ன சொல்லும், யார் வைக்கிறீங்களோ தெரியாது. நாங்கள் எங்கட விதம் இது, இப்படித்தான் எங்கட ஸ்பெஷலை சமைச்சு சாப்பிட்றது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பிடிச்ச மாதிரி செய்கிறதானே. எங்களுக்கு பிடிச்ச விதம் இது. இப்படி இந்த தண்ணி போல வளவா வச்சா சோறு அவிஞ்சு உவிஞ்சு நல்லா தனியாக வரும். கொஞ்சம் தண்ணியான் மேலே நிற்குது. அதுக்கு அளவு தேவை என்று சொன்னால் கொஞ்சம் தண்ணி ஒன்றா போடலாம். அந்த வேணால அளவு உப்பு. நான் கொஞ்சம் இப்போ மஞ்சள் தூள் லைட்டாக போட போகிறேன், கலக்காமலுக்கு. அப்படியே மேலே தூவி விட போகிறேன். அப்படியே விட்டுட்டு மூட போகிறேன். மூடி விட்டால் அது தானே ரெடியாகி கொண்டிருக்கும். நல்லா குறைச்சி விட்டு ஒன்றா கொதிச்சோன்னே ரெடியாக கொஞ்சம் 4 முட்டை அவியுது. இதோட சங்கட சமையல் வேகமாக முடியுது. இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ எங்கட பிரியாணி சாப்பாடு பொரிச்சதெல்லாம் மேலே போட்டிருக்கிறேன். இப்போ கொட்ட போகிறேன் எங்கட பிரியாணி சோறு. எலும்போலெல்லாம் புறம்பா பொறுக்கி எடுக்கணும். போட்டுட்டு இப்படி இருக்கா கிளறி விட்டா அந்த மாதிரி இருக்கும். ஆவா, ஆப்பி பறக்குது. இப்போ கிளறுவோம். ஒரு கிளறி விட்டு விட்டோன்னா எல்லாம் சேரும் மரக்கறிகள் எல்லாம். வெஞ்சால வச்சுட்டு இது இருக்கா கிளறுவோம். வழியில் எங்கொட்டுப்படுது. ஓவாலா ஓவாலா. இப்போ நான் இதை எடுக்க போகிறேன். ஒன்றா இந்த எலும்பெல்லாம் எடுத்ததான் சோறு வடிவாக கிள்ளி எடுக்கலாம்ன்றக்காக இப்போ இந்த கரண்டி எடுத்து இப்போ இந்த கரண்டியால் இப்போ நான் இந்த கரண்டியால் இந்த கோழி எல்லாத்தையும் எடுத்து புறம்பா வைக்க போகிறேன். இதுலேயும் கொஞ்சம் சாப்பிட்றது விடாக்குத்தான் வடிவ சாப்பிடணும். அதை புறம்பா எடுத்து வச்சோம்னு சொன்னால் சோறு வந்து வடிவாக கிள்ளி இந்த பிரியாணிகளெல்லாம் பிள்ளைகளுக்கு போனால் பிள்ளை எடுக்க சொல்லி பண்ணிப்பினோம். அப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு வாழை இந்த இலையை மட்டும் செத்தமிழா இல்லாத பொறுப்போம்.
இதில் சித்தமிழா கிடந்தா சித்தமிழா எல்லாம் கடிபட்டா பிரச்சனையாக போயிடும். இஞ்சால பார்த்தீங்கன்னா சம்பலுக்கு தேசிக்காய் புளி எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு எல்லாம் பொடியாக இருக்குது. இஞ்சால கோழி பொரியல் 5-6 கால். இதில் சமைச்ச கோழி இந்த கால் தான் இதில் நாம் பொரிக்கிற கொடுத்தது. மீதியாக வெட்டி எலும்பு இல்லாமல் தான் வச்சது. எலும்பு இல்லாமல் வச்சா அப்படியே சாப்பிட நல்லா இருக்கும். அதோட 4 முட்டையை மவிச்சு கொஞ்சம் அரிசி இன்னொரு நாளைக்கு நாங்கள் மறக்கறோம். அப்போ இன்றைக்கு சாப்பிடுவோம். இதெல்லாம் ரசம். இதுதான் எங்களுடைய சாப்பாடு. இந்தியன் சாப்பாடு ஸ்பெஷல். உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி நீங்களும் இப்படி செய்து சாப்பிடலாம் தானே. விரும்பின மாதிரி எங்களுக்கு இப்படி செய்கிறது விருப்பம். தெரிஞ்சதை தான் நான் செய்யலாம், அப்போ தெரியாத செய்யலாம். அதனால் இதுதான் எங்களோட சாப்பாடு. பிடிச்சா ஒரு லைக்கை கொடுக்கலாம், இல்லாட்டிலும் நீங்கள் செய்து சாப்பிடுங்க. ஓகே, இதோட இந்த காணொலி செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு காணொலியோட சந்திப்போம். பாய்.